பேர் மதிப்புக்கும் பாசத்துக்கும் உள்ள ஆசிரியர் டாக்டர் கே வீரமணி அவர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த வழக்கறிஞர்கள் 2 பேர், இளங்கோ அவர்களும் வில்சன் அவர்களும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய முக்கியத்துவத்தை அம்சங்களை அதுக்கு பின்னால் நடந்த ஆக்ஷன்ஸ் உள்பட என்னென்ன சூழ்ச்சி செய்தார்கள், எவ்வளவு காலம் வீணாக்கினார்கள் என்ற அந்த நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க, இன்சைட்ஸ் உள்பட. வில்சன் அவர்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்னா 414 பேஜ் ஜட்ஜ்மெண்ட்டை படித்தா அவருடைய சப்மிஷன்ஸும் அதில் தெளிவாக இருக்குது. முகுல் ரோஹத்கி, மனு சிங்வி, திவேதி, வில்சன் எல்லாம் சீனியர் அட்வொகேட்ஸ் அண்ட் அவங்க டீம் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திருக்காங்கன்னு தான் தெரியுது. உச்ச நீதிமன்றத்தில் ரொம்ப தந்திரத்துடன், ரொம்ப பேஷண்ட்டாக பல விஷயங்களை படித்து புது விஷயங்களை கண்டுபிடித்து கூர்மையான ஒரு கேஸை நடத்திருக்காங்க. அது ஒரு பெரிய வெற்றி. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். திமுக அரசின் தெளிவான, தைரியமான, வெற்றிகரமாக முடிச்ச இந்த ஒரு நிலை, ஒரு ஐடியாலஜிக்கல் பொசிஷன் என்று சொல்ற அரசியல் இதில் ஒரு நல்ல தெளிவான இது. ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆகஸ்ட் 15, 2007 கலைஞர் முதலமைச்சராக இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், நான் எடிட்டராக இருக்கும்போது அனாட்டமி ஃபார் த ஸ்டேட்ஸ், ஃபெடரலிசம் அட் த சென்டர் என்ற ஒரு சிறந்த எடிட்டோரியல் பேஜ், ஒரு கட்டுரையை எழுதினார். அதை வச்சுருக்கேன், ஆங்கிலத்தில் இருக்குது. அதை நன்றாக தமிழில் மொழிபெயர்க்க முடியும். நான் ஐ எம் கோயிங் டு ரிக்வெஸ்ட் டாக்டர் வீரமணி டு கெட் இட் டன். இல்லை, அப்புறம் நீங்கள் பண்ண வேணாம் கொடுத்து. அதில் தெளிவாக ஒரு சுருக்கமாகவும் ஒரு சசிங்டாக என்னென்ன எதனால் இது தேவை, ஸ்டேட் ஆட்டானமி, ஃபெடரலிசம் அட் த சென்டர், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. நம்ம ஒத்துழைப்போம். ஆனால் ஃபெடரலிசம் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த கமிட்டிஸு பல ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏன் செய்ய மறுத்துட்டாங்க, ஆனால் இது போராட வேண்டும் என்று அந்த நோட்டில் அதை எண்ட் பண்ணிருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞருடைய கார்பன் காப்பி இல்லை, கொள்கை ஒன்று தான். நான் அது பல தடவை சொல்லியிருக்கேன். வேறு ஸ்டைல். கார்பன் காப்பி இருந்தால் நல்லா வராது. தெளிவாக ஒரு ஃப்ரேஸ் எனக்கு ஞாபகம் வருது. அமெரிக்க ஜனாதிபதி தியோடோர் ரூஸ்வெல்ட் என்பவர் ஒன்று சொன்னார், ஸ்பீக் சாஃப்ட்லி அண்ட் கேரி எ பிக் ஸ்டிக். கொஞ்சம் சாஃப்டாக பேசுவார், பழகுவார். இந்த ஆளுநரை ஏன் சான்சலர் பதவியிலிருந்து எடுக்கலை, அதையும் பண்ணியிருக்கலாம்ல மசோதாக்கள்னு எனக்கு அந்த கருத்து வரும். ஆனால் அது மெதுவாக போகணும், ஒரு கேர்ஃபுல்லாக போகணுங்கிறதுல டவுட் இல்லை. கேரி எ பிக் ஸ்டிக் என்றால் என்ன? அடிதடிக்கு இல்லை, பெரிய விஷயங்கள் ஸ்ட்ராங்காக அதை ஃபைட் பண்ண முடியும் என்ற அந்த அர்த்தத்தில் தான் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால் டீலிமிட்டேஷன். ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஃபார் டீலிமிட்டேஷனை பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையும் வேறு தலைவர்களையும் கூட்டு சிறந்த முறையில் முதல் கூட்டம் நடந்திருக்கு. அது தொடரும். ஏனென்றால் அது ஒரு முக்கியமான விஷயம். States that have
done well, better than Hindi-speaking states in development, all-round development, industrialization, providing jobs, raising the standards of people, ordinary people, all the people, raising per capita income, providing health and education to all. அந்த வேறு துறைகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ண அந்த அரசாங்கங்கள், குறிப்பாக சவுத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், மகாராஷ்டிராவிலையும் சேர்த்துக்கலாம், அவங்க இன்றைக்கி அந்த ரெண்டாவது பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் க்ரோத்தை குறைத்திருக்காங்க. அதுதான் பாலிசி, பாப்புலேஷன் கண்ட்ரோல். அதுக்கு வேறு பல பேர் இருக்கும், ஃபேமிலி பிளானிங், ஃபேமிலி வெல்ஃபேர் எல்லாம் இருக்கும். ஆனால் பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டை குறைக்க வேண்டும் என்பது தான் ஒரு நேஷ்னலி அக்செப்டட் பாலிசி. அதில் நன்றாக செயல்பட்ட அரசாங்கங்களை இன்றைக்கி பனிஷ் பண்ண முடியுமா? லோக்சபாவில் அவங்களுடைய வெயிட்டை குறைக்க முடியுமா? அதாவது அது செய்தால் பாஜக போன்ற பிற்போக்கு சக்திகள், அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட்ஸ், மோசமான சக்திகள், மோஸ்ட் பேக்வேர்ட் ஐடியாலஜி உள்ள சக்திகள், அவங்களுக்கு சாதகமாக இவங்களை பீனலைஸ் பண்ண முடியுமா என்ற நியாயமான கேள்வி எழுந்திருக்கு. அது எப்படி அந்த விஷயத்தை அப்ரோச் பண்ண முடியும்னு தெரியாமல் திணறாங்க ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரி போன்றவர்கள். அதுக்கு ஒரு பதில் இன்னும் கொடுக்கவில்லை. கான்ஸ்டியூஷனில் இருக்குது பாப்புலேஷன் பேஸ்டு இது. அதே நேரத்தில் வேறு அரசியல் அப்ஜெக்ஷன் இருக்குது. டு யூ பீனலைஸ் ஸ்டேட்ஸ் ஃபார் சக்ஸஸ்? அதுதான் அதோடைய அந்த கேள்வியுடைய சாராம்சம். அதுக்கு பதில் கொடுக்க வேண்டும். பின்தங்கிய மாநிலங்களுக்கு ரிவார்ட் செய்கிறது, அது ஒரு பெரிய விஷயம். இது இருக்குது. அதை தெளிவாக முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசு வித் தி சப்போர்ட் ஆஃப் அலைஸ் அதை நன்றாக எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு, ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு ஃப்ரம் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் ஆல் ஓவர். ரெண்டாவது 3 லாங்குவேஜ் பாலிசி. இன்றைக்கி நியூ எஜுகேஷன் பாலிசி என்ற 2020 அந்த பாலிசி என்ற அந்த போர்வையில் இன்றைக்கி 3 லாங்குவேஜ் பாலிசி தேவை, கட்டாயமாக நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்ற அந்த டிமாண்டுக்கு மறுத்துவிட்டார்கள். 2000 கோடிக்கு மேலே அந்த பணம் கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தி வச்சுருக்கான் ஒன்றிய அரசாங்கம். பரவாயில்ல, அந்த பணம் நாங்கள் அந்த பணத்துக்காக ட்ரெடிஷ்னல் பொசிஷனை வி ஆர் நாட் கோயிங் டு கிவ் அப், பிரின்சிபல் பொசிஷன் என்ற தைரியமான முடிவு எடுத்திருக்காரு. அதே மாதிரி நீட் போன்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லை, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் த ஸ்டேட், அந்த விஷயத்தில் நான் போகல. அதனால் இன்றைக்கு தேர் இஸ் அ டோட்டல் அட்டாக் ஆன் த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம். அதோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கவர்னர். இந்தியாவில் மோசமான கவர்னர் பட்டியல் எடுத்திங்கன்னா நான் சொல்கிறேன், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லலாம், டாப் 3 வருவார். வேர்ஸ்ட் கவர்னர்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. ராம்லால் என்ற ஒரு கவர்னர், அவருடைய சூழ்ச்சியினால் ஆகஸ்ட் 15, 1984 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட NT ராமராவ் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்தார்கள். அது ஒரு பெரிய, அது எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நானே ஒரு 12 தலையங்கம் அதை கண்டித்து எழுதியிருக்கோம், நானே எழுதியிருக்கேன் இந்து பத்திரிகையில். அன்றைக்கி பல பேர் அது இது பண்ணாங்க. அதை சரி செய்யறதுக்கு நல்ல கவர்னர் ஒருத்தர் இருந்தார், டாக்டர் சங்கர் தயாள் சர்மா. அவர் அமைச்சு தான் அந்த விஷயத்தை முடித்தாங்க ஒரு சுமூகமாக. தமிழ்நாட்டில் வேறு சில மோசமான கவர்னர் இருந்திருக்காங்க. கலைஞர் ஆட்சியை ரெண்டு தடவை ஃப்ராடு மூலம் டிஸ்மிஸ் செஞ்சாங்க. அதுக்கு காங்கிரஸுக்கும் அதுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. வெறும் பாஜக மட்டும் இல்லை, காங்கிரஸ் கட்சியும் மோசமாக நடந்திருக்காங்க. இதில் இந்த கவர்னர் விஷயத்தில்
சீனியர் அட்வொகேட் திரு வில்சன் அவர்கள் சொன்ன மாதிரி பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிலைமை மாறியது. இன்றைக்கு இந்த ஃபைட் ஃபார் ஃபெடரலிசம், அந்த கலைஞர் ஆர்டிக்கிள் சொல்கிற மாதிரி ஆட்டானமி ஃபார் ஸ்டேட்ஸ், ஃபெடரலிசம் அட் த சென்டர் என்ற அந்த ஸ்லோகனில் இன்றைக்கு இந்த இயக்கத்தையும் போராட்டத்தையும் நடத்த வேண்டும். ஸ்பீக் சாஃப்ட்லி பட் கேரி அ பிக் ஸ்டிக் என்பது தான் அதோடைய கைடிங் பிரின்சிபல் என்று, கைடிங் அப்ரோச் என்று நினைக்கிறேன். உச்ச நீதிமன்றத்தை பல பேர் விமர்சனம் செஞ்சுருக்காங்க. சில கான்ஸ்டியூஷனல் லாயர்ஸ் இட் ஹஸ் பிகம் அன் எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த விமர்சனத்தில் பங்கெடுத்திருக்கேன். சில விஷயங்களில் காஷ்மீர் விஷயத்தை ஏன் தீர்ப்பு செய்ததை பற்றி, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பற்றி ஏன் இது வரைக்கும் ஜஸ்டிஸ் வரலை, இதெல்லாம் நியாயமான கேள்விகள். ஆனால் அது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட் இல்லை என்பதை நன்றாக இன்னைக்கு தீர்மானித்திருக்கார்கள். ஃபர்ஸ்ட் இந்த கவர்னருடைய பவர்ஸ் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அந்த பஞ்சாப் கேஸில் 25 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் தான் அது நேரோ இஷ்யூஸ். அன்றைக்கி இருக்கிற கவர்னர் இங்கேருந்து போயிருக்காரு, இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண கவர்னர் பஞ்சாபுக்கு. நான் அவர் பேர் சொல்ல தேவையில்லை. அவர் ஸ்பீக்கருக்கு எதிராக நான் ஒரு லீகல் ஒப்பீனியன் இது பண்ணுறேன்னு சொல்லி இவரை விட இன்னும் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அவர் திருப்பியும் அதை அனுப்பவில்லை சட்ட நீதிமன்ற இது ஸ்டேட் அசம்பிளிக்கு. லீகல் ஒப்பீனியன் இது பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர் செய்த அந்த செஷனே இல்லீகல் என்று சொல்லி இது பண்ணிட்டாரு. அதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அங்கே முக்கியமான ஒரு பிரின்சிபல் அதுலேருந்து தான் வந்தது. அதில் இந்த நீதியரசர் பார்டிவாலாவும் அதில் சேர்ந்தார் என்று வில்சன் அவர்கள் சொன்னாங்க. அது கரெக்டு. அது நல்ல ஃபவுண்டேஷன் அதில் இருக்குது. ஏன்னா அதை இந்த இதில் கோட் பண்ணியிருக்காங்க. வித்ஹோல்ட் என்பதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி பார்த்தேன். வித்ஹோல்ட் என்றால் ரிஃப்யூஸ் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஹோல்ட் பேக் என்று அர்த்தம் இருக்கிறது. நான் ஒரு வக்கீல் இல்லை, அதில் படிக்கலை. ஆனால் நான் இன்றைக்கி இது உறுதியாக ஒன்று சொல்ல முடியும். வித்ஹோல்ட் என்றால் நிராகரிப்பு என்று சொல்ல முடியாது, ரிஜெக்ஷன் என்று முடியாது. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய சாராம்சம். யூ கேனாட் ரிஜெக்ட் அவுட் ஆஃப் ஹேண்ட், யூ கேனாட் ரிஜெக்ட் எ பில். வித்ஹோல்ட் என்றால் அது கரெக்டாக ஹோல்ட் பேக்னு சொல்லலாமா? ஹோல்ட் பேக்குன்னா தமிழில் என்ன சொல்லலாம்? நிறுத்தி வைப்பது தான். அது இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. 3 கோர்ஸ், முன்னால் 4 கோர்ஸ் என்று இருந்தது, இப்போ அது 3 தான் என்று தெளிவாக இன்றைக்கு இருக்கிறது. You are bound by the advice of the aid and advice of the Council of Ministers, State Council of Ministers. That is also established with some exceptions. விதிவிலக்கு அதுலேயே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. உயர் நீதிமன்றத்துடைய அதிகாரத்தை ஏதாவது குறைக்கக்கூடிய அந்த விஷயமாக இருந்தால் பிரசிடென்ட் இதுக்கு ரிசர்வ் பண்ண வேண்டும். அது தவிர சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. வில்சன் அவர்கள் கிளியராக சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னால் இளங்கோ அவர்களும் சொன்னாங்க. அதாவது என்ன இதில் புதிய விஷயம் என்று. இன்றைக்கு அரசியல் ரீதியாக பார்த்தால் this has completely changed the way governors in India will from now on deal with or have to deal with bills passed by the assemblies or where there are 2 houses, both. என்றது இது கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. கவர்னரை பற்றி சுப்ரீம் கோர்ட் சொன்னதில் 2 விஷயங்களை படிக்கிறேன். The conduct exhibited on part of the governor, as it clearly appears from the events that have transpired even during the course of the present litigation, has been lacking in bona fides. Bona fides என்றால் அதுக்கு
இங்கிலீஷ் டிக்ஷனரியில் பார்த்தா a person's honesty and sincerity of intention என்று இருக்கு. honesty and sincerity of intention, இதுதான் அதோடைய அர்த்தம். அது தட் மீன்ஸ் அவர் ஒரு மோசமான ஒரு நல்ல எண்ணம் இல்லை, நேர்மை இல்லை, நேர்மை இல்லை, நல்ல எண்ணம் இல்லைன்னு தான் அதுக்கு அர்த்தம். அது இது நான் சொல்கிறது இல்லை, சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது. There have been clear instances where the governor has failed in showing due deference and respect to the judgments and directions of this court. அதை பற்றி வில்சன் அவர்கள் ஆல்ரெடி தெளிவாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்கிறது கூட கேட்குறது இல்லை, அதுக்கு மரியாதை அது இல்லை. இன் சச் அ சிச்சுவேஷன், இதுதான் பாயிண்ட்டு, இன் சச் அ சிச்சுவேஷன் it is difficult for us to repose our trust and remand the matter to the governor. இவரை நம்பி இந்த விஷயம் அவருக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. with a direction to dispose of the bills in accordance with the observations made by us in this judgment. இந்த தீர்ப்பில் நாங்கள் சொல்லத அதை இவர் மதித்து will act in accordance with that பண்ணுவார் என்று எங்களுக்கு it is difficult for us. Article 142 அது சொல்லியிருக்காரு, empowers this court to do complete justice. அதனால தான் we deem the assent to have been granted. பஞ்சாப் கேஸில் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவர் எப்படி டீல் பண்ணோன்னு சொல்லலை, எக்ஸப்ட் Article 200 that binds them, only in the way that Article 200 has said. அதையும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அது அங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஒரு மசோதாவை சட்டமாக த்ரூ ஜட்ஜ்மெண்ட் பண்ணதாக ரொம்ப ரேர் கேஸ் இருக்கும். செய்திருக்காங்களா தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறாங்க வழக்கறிஞர் இருக்குது. அதனால் இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் இஸ் வெரி கிரேட். ஜுடிஷியல் ரெவ்யூ அது கொண்டு வந்திருக்காங்க, அதையும் அது இருக்குது. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, பிரசிடெண்ட் சில கஷ்டமான விஷயங்களில், சிக்கலான விஷயங்களில் எங்ககிட்ட ரெஃபர் பண்ணலாம். அதாவது ஹைகோர்ட்ஸ் ஆர் சுப்ரீம் கோர்ட் அது அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிரசிடெண்ட்டுக்கு இன்றைக்கு. அதனால் இதில் பல விஷயங்கள் ரிச் கான்டென்ட் இதில் இருக்குது, பிரின்சிபல்ஸ். அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்னர் இந்த கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் அவங்க விரும்புகிற என்னென்னோ அவங்க ப்ரெஜுடிஸ் அந்த இதில் நடத்த முடியாது, ஆர்பிட்ரியாக இருக்க முடியாது. தே ஆர் பவுண்ட் பை த கான்ஸ்டியூஷன். அது மட்டுமல்ல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் அவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க 5 வருஷம். அந்த 5 வருஷத்தில் 3 வருஷம் நீங்கள் கெடுத்துடுறீங்க பில்ஸ் பாஸ் பண்ணாத. அது தட் இஸ் நாட் அக்செப்டபிள். அது கோர்ட்ஸ் தட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ என்று சொல்லியிருக்காங்க. அதனால் அண்ட் ஃபைனலி தே கோட் டாக்டர் அம்பேத்கர். ஹவவர், அதாவது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் final speech address in the Constituent Assembly, November 1949. However good a constitution may be, it is sure to turn out bad because those who are called to work it happen to be a bad lot. ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் அதை அமுல் கொண்டு வந்த அந்த கும்பல் மோசமான கும்பலாக இருந்தால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ் கான்ஸ்டியூஷன் ஆகிடும். இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனாக இருக்கலாம். ஹவெவர் பேட் அ கான்ஸ்டியூஷன் மே பி, எவ்வளோ மோசமான இந்த டிராஃப்டிங் இருந்தாலும் இட் மே டர்ன் அவுட் டு பி குட் இஃப் தோஸ் ஹூ ஆர் கால்ட் டு ஒர்க் இட் ஹேப்பன் டு பி எ குட் லாட். நல்லவர்களாக இருந்தால் அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸை கூட சமாளித்து நல்ல முறையில் இருக்கும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். அரசியல் அமைப்பு சட்ட அறம் என்று நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி தேவை என்ற
முக்கியமான இந்த உண்மையை, இந்த கருத்தை நம் முன்னால் வைத்து எல்லா மாநிலங்களுக்கும், அவங்க என்டிஏயில் இருக்கக்கூடிய அலைஸ் கூட, சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் தலைமையில் இருக்கக்கூடிய பீகார் அரசாங்கம், எல்லாரும் இதை வரவேற்க வேண்டும். பிஜேபி ஆட்சியில் இருக்கக்கூடிய, பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இதை வரவேற்க வேண்டும். ஏன்னா அவங்களையும் பாதிக்கும். அஃப்கோர்ஸ் பார்ஷலாக இருப்பாங்க, ஆனால் அங்கேயும் சில சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திஸ் கோஸ் பியாண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது வந்து திஸ் வில் ஹாவ் லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ். இப்போ கேரளாவில் ஆல்ரெடி கே வேணுகோபால் அவர்கள், என் நீண்ட நாள் நண்பர், ஃபார்மர் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் அதில் அந்த கேஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. எங்களுக்கும் அந்த டீம் டு பி அசென்டட் டு என்று அவங்க அதை டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதை கட்டாயமாக அந்த கேஸ் வெற்றி அடையும் தான் நான் நம்புகிறேன். கேரளாலையும் வேறு சில விஷயங்கள் இருக்கலாம் அதில், ஆனால் இதே மாதிரி டைரெக்டாக அவர் பிரசிடெண்ட்டுக்கு அமைச்சிட்டார். அது சட்டவிரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு ரூட், ஒரு செயல் என்று தான் அங்கே வாதாடுவார்கள். இதே பெஞ்ச் மேலே தான் போகும். நம்ம வழக்கறிஞர்னு கன்சல்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன இவங்க செய்தாங்கன்னு இவங்க இது பண்ணலாம். அதனால் அது மேற்கு வங்கம், அப்புறம் தெலுங்கானா, எல்லா மாநிலங்களுக்கும் இது நல்ல நியூஸாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி இந்த கருத்தரங்கின் நோக்கம் உச்சநீதிமன்றத்தை வாழ்த்துகிறோம். அந்த நீதிபதிகளுக்கு, நீதி அரசர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒன்றும் பர்சனல் மேட்டர் இல்லை. தேவ் டன் அஸ் ப்ரவுட். இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட் இல்லை என்றதை தெளிவாக இன்றைக்கு இது புஷ்பேக் செய்திருக்கிறார்கள். இது ஒரு வெற்றிக்கு, தமிழ்நாடு திராவிட மாடல் அரசின் வெற்றிக்கு பாராட்டு விழா. அந்த பாராட்டு விழாவில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஆசிரியர் அவர்களுக்கு என் நன்றியையும் வணக்கத்தையும் மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.